உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, சங்கீதம் 57:2, எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். என்னங்க தொடர்ந்து பிரச்சனை, தொடர்ந்து நான் அழுதுட்ருக்கேன், தொடர்ந்து ஏதோ ஒரு பிரச்சனை என்னுடைய மனசை அப்படியே அப்படி உடச்சி போட்டுருது. பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்குது என் வாழ்க்கை, பேய் வீடு மாதிரி இருக்குது என்னுடைய வாழ்க்கை, ஒன்றுமே இல்லை. இந்த வருஷம் என்ன சொல்லுதுன்னா, சத்தமிட்டு கூப்பிடுங்க. பேசுகிறதுக்கும் கூப்பிட்றதுக்கும் வேறுபாடு இருக்குதுல்ல. பேசாதீங்க, தேவன்கிட்ட கூப்பிட ஆரம்பிங்க, கூப்பிடுங்க, எல்லாத்தையும் செய்து கொடுத்துருவார், யாவையும் செய்து கொடுப்பாரு. அப்படி தான் இந்த வசனம் சொல்லுது, கூப்பிடணும். அதுதான் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு, சரிங்களா? தேவனை நோக்கி கூப்பிட்டுட்டே இருங்க இன்னைக்கு ஃபுல்லாக. அவர் யாவையும் செய்து முடிப்பாருங்க, எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாருங்க. எல்லாமே பாழாகி தானே போயிருக்குது, அப்போனா தேவன் தான் வந்துடணும், அத்தனையும் அவர் சரி பண்ணி தரணும். அப்போனா நீங்கள் கூப்பிடுங்க. கூப்பிட்டால் அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். நம்மளால் எல்லாவற்றையும் செய்ய முடியல, அதனால தான் இந்த நிலைமைக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. கரெக்டாக தேவன் வந்தார்னா எல்லாம் சரி பண்ணிடுவார். எது முக்கியம் அதை சொல்லு, நான் அதை செய்து தரேன்னு சொல்ல போகிறதில்ல. எது நான் உனக்கு ஃபஸ்ட்டு செய்து தரணும் அப்படின்னு அவர் கேட்க மாட்டார், அத்தனையும் செய்து தருவார். இந்த வசனம் அப்படி தான் சொல்லுது. கூப்பிட்டால் நீங்கள் தேவனை நோக்கி, உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிட்டால் தேவன் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து தந்துடுவார் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறிடும். பாலடைஞ்சு போய் கிடக்குதில்ல, இருட்டில் கிடக்குதில்ல, எல்லாமே என்ன ஆகும், சரியாயிடும், தலைகீழாக மாறிடும். சரிங்களா? இந்த வசனத்தை சொன்னது யார் தெரியுமா? ஒருத்தர் குகையில் உட்காந்து வாழ்ந்தாருங்க, அவர் பேர் தாவீது. பயந்து பயந்து குகையில் வாழ்ந்தார். ஏங்க வீடு வாசல் இல்லையா இந்த தாவீதுக்கு வீடு இல்லாதனால குகையில் வந்து உட்காந்துட்டு இருந்தானா? இல்லை, பயந்து, அந்த நாட்டு ராஜாவுக்காக பயந்து குகையில் வாழ்ந்தான். வீட்டுக்கு போனாலே அவனை சாவடிச்சிருவாங்க, அவனால் அவனுடைய தலையை வெளிக்காட்ட முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் தாவீது சொல்கிறான், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், எனக்காக யாவையும் செய்து முடித்தார் அப்படின்னு தாவீது சொல்கிறாங்க. அவங்க திடீர்னு ஒரு நாள் சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து, நீ ராஜாவாக ஆக போகிறேன்னு சொன்னாங்க. ஆனால் அதை யார் முடித்தாரு, அதை யார் செய்து முடித்தாங்கன்னா தேவன்தான். ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி கூப்பிட்டு என்ன ஆச்சு, ஒரு நாள் இவன் ராஜாவாக ஆகிட்டான். தேவன்தான் இவனுக்காக எல்லாவற்றையும், தாவீதுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அந்த ராஜாவை கொலை பண்ணிட்டார், சவுல் ராஜாவை கொலை பண்ணிட்டார். அப்போ தானே அந்த குகையிலேருந்து அவனால் வெளியில் வர முடியும். பயந்து பயந்து அந்த வாழ்ந்த அந்த வாழ்க்கை ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு அவனை வெளியில் கொண்டு வந்தார். அவன் நாட்டில் நிம்மதியாக நடக்க ஆரம்பித்தான். அப்புறம் ராஜாவாக்கிட்டார். நீங்கள் கூப்பிடுங்க, அவ்வளோதான். நீங்கள் கூப்பிட்டால் எல்லாவற்றையும் செய்து முடிச்சிடுவார், எதுவுமே விட்டு வைக்க மாட்டார். உங்கள் வாழ்க்கையை அவர் சரி பண்ணி கொடுத்துட்டு போவார். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி. உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை பாலடைந்து போய் கிடக்குது, வீணாகி போய் கிடக்குது. உங்கள் பிள்ளைங்க உங்களை நோக்கி கூப்பிடுறாங்கப்பா. நீங்கள் தான் போய் உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை எல்லாவற்றையும் சரி பண்ணுங்க. அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது எல்லாவற்றையும் நீங்கள் கொடுங்க, சரி பண்ணி கொடுங்க. நன்றி. உங்களால் உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை கரெக்டாக்கி வைக்க முடியும், அதற்காக நன்றி. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கூட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. சுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும், ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும்பா.
அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க, தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது? நாங்கள் பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு நல்லா கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமைப்பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமைப்பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. ஒரு மனுஷனால் பரிசுத்தமாக வாழ்றது கூடாத விஷயம். அதற்கும் உங்கள் உதவி கேட்டு வந்து நிற்கிறோம். 7 வருட ஆந்தி கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. சாமி உமக்கு நன்றி அப்பா. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக வருவீங்க சாமி. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.